வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேரட் மற்றும் தக்காளி வச்சு ஒரு துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. ஃபர்ஸ்ட் அடுப்புல கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துப்போம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/4 ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துப்போம், ஒரு சின்ன பீஸ் புளியை சேர்த்துக்கலாம், 10 காஞ்ச மிளகாவை சேர்த்துப்போம். எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். 4 பல்லு பூண்டு சேர்த்துப்போம். ஒரு வெங்காயம் பொடிசா நறுக்கிண்டு சேர்த்துருவோம். வதக்கின்றலாம். தக்காளி 1 கப்பு, அதாவது 2 தக்காளி எடுத்துருக்கேன். துருவின கேரட் 1 கப்பு, அதாவது 2 கேரட். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். இதுக்கு மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். உப்பு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 100 ml தண்ணி விட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். இது 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. எல்லாம் பெர்ஃபெக்டா வெந்திருக்கு. இது போதும். இப்போ கொத்தமல்லி தழைகளை சேர்த்துருவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு தடவை கலந்து விட்டுருவோம். இதை ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்துருவோம். இன்னும் அரையுமா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அரைச்சி வந்தது இப்படி இருக்கும். இதை ஒரு கிண்ணத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இதுக்கு தாளிச்சுலாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காய பொடியை சேர்த்துப்போம். கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சதை துவையல்ல சேர்த்துடலாம். இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் டாப் கிளாஸா இருக்கும். ஈவன் தோசை இட்லிக்கு கூட சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டு சி உஷா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.